தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். பூரி சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். அது வரைக்கும் பூரியை உருண்டை பிடிச்சிக்கலாம். கடைங்களெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். கத்தி வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணுவாங்க. நம்மளும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஒரே சைஸாக வரும். நான் போடுறது கொஞ்சம் கோணையாக தான் வரும். அப்புறம் இதில் ஒரு ஹார்ட் பூரி கூட வந்துச்சு, நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, நான் மிளகாத்தூள் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு வெறும் எல்லோ கலரில் தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ரெட் கலரில் தேவைப்படுறதுனால நான் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஹாட் பூரி வந்ததுன்னு சொன்னேன்ல, அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், உங்களுக்கு வேணுமான்னு. ஒரு தடவை கொடுத்த ஹார்ட்டே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால இது அவரோட ஹார்ட்டாக நினச்சி நான் கிழிச்சு சாப்பிட்டுட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.